இதை பார்த்தோன்னு நீங்கள் ஏரி நினச்சிடாதீங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா சரியாக தஞ்சாவூர் மாவட்டம் தொன்னதோப்பு கிராமத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 ஏக்கர், கிட்டத்தட்ட ஒரு 30 ஏக்கர் இதில் வந்து இந்த மழை தண்ணியானது தேங்கி நிற்கிறது. ஏனென்றால் அந்த சரியாக அந்த வடிகால்னு ஒன்று இருக்குது. அந்த இது பார்க்க தெரியும் உங்களுக்கு. இந்த வடிகாலை வந்து தூர்வாராமல் வச்சுருக்காங்க. அதனால இந்த தண்ணி ஃபுல்லாக அதில் வடியாமல் பார்த்திங்கன்னா எல்லாம் இந்த வயலே நிரம்பி எங்கேன்னா பள்ளம் இருக்கா அது நோக்கி தண்ணியெல்லாம் ஓடுகிறது. அந்த ஓடிய தண்ணியில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வலையை கட்டி எங்கள் மீனை பாருங்கள், கிட்டத்தட்ட 1.5 கிலோவில் ஒரு விராமீனை பாருங்கள் கட்டி தீட்டு அவங்க விராமீனை. கிட்டத்தட்ட ஒரு 40-50 ஏக்கர் இருக்குங்க கிட்டத்தட்ட. இதேமாதிரி அந்தண்டி ஒரு 70 ஏக்கர் இருக்கும். அப்படியே சுற்றி தண்ணியால் முழுகிட்டு எல்லாம் நட்ட பயிரெல்லாம் 10 நாள் பயிர் தான். எல்லாம் இதுக்காண்டி நிவாரணம் வந்து எல்லாம் வாங்கி கொடுக்கணும் இதுக்காண்டி. ஏன்னா விவசாயிகள் வந்து பெரும் பாடுபட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த நட்டுருக்காங்க இந்த பயிற்சியில். ஏற்கனவே 2 மழை அடித்து பயிர்கள்லாம் வீணாகி விட்டது. அந்த பயிர் வீணாகி மறுதிருப்பியும் ஒரு 10 நாள் விட்டோன்னா எல்லாம் வெயில் அடித்தோன்னா மறுதிருப்பி பார்த்திங்கன்னா விவசாயிகளால் நட ஆரம்பிச்சிட்டாங்க. நட்டு ஒரு 4-5 நாள்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெள்ளம் முடிச்சிட்டு. ஏன்னா பயிர்கள் ஃபுல்லாக வேறு பிடிக்கிற சீசனு தான். இந்த வேர் பிடிக்கிற சீசனில் வந்து தண்ணி கூட ஊறிப்பிச்சுன்னா பயிர்கள் சரியாக எல்லாமே நீரில் அடித்து சேர்ந்து, ஏன்னா தண்ணியெல்லாம் அங்கேருந்து குத்தி வர தண்ணியெல்லாம் எல்லாம் அடித்து நீரில் சென்றோம். அதுதான் இதுக்கு வந்து சரியான நிவாரணத்தை வாங்கி கொண்டு இந்த மக்கள்லாம் வந்து ரோட்டில் இருந்து வழிமறியல் பண்ணுறாங்க பாருங்கள். நிவாரணம் கிடைக்க வேண்டும்னு எல்லாம் வழிமறியல் பண்ணுறாங்க. அங்கே 2 பஸ்ஸை மறைச்சிட்டாங்க. அங்கே 2 பஸ்ஸை மறைச்சி நிற்கிது அங்கே பாருங்கள். நிவாரணம் வந்து எல்லாம் நிவாரணம் கேட்குறாங்க இதுக்காண்டி. ஏன்னா இதில் வந்து இவங்க நிவாரணம் கேட்குறாங்க. ஏன்னா இவங்களும் அதில் அதிகமாக பாதிப்பு அறிஞ்சிருக்காங்க. இதுலேருந்து இவங்க எல்லாம் இந்த நிலத்துக்காண்டி எவ்வளோ இது பண்ண பாருங்கள். இன்னும் அங்கிட்டு 4-5 பேர் நிற்கிறாங்க. ஏன்னா பஸ்ஸு இந்த ரயிலில் விடவே கூடாதுன்னு. இதுக்காண்டி நிவாரணம் நீங்கள் தான் கேட்டெல்லாம் வாங்கி கொடுக்கணும்.